Unit 1 Laws of Motion. Book back questions. Choose the correct answer. Inertia of a body depends on weight of the object, acceleration due to gravity of the planet, mass of the object, both A and B. இப்போ நாளில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆன்சர் இஸ் both A and B. That is weight of the object and acceleration due to gravity of the planet. இது ரெண்டு தான் இனர்ஷியாவோட ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சார் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் படிக்கும்போது வேறு எதெல்லாம் ரீகால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாட் இஸ் இனர்ஷியா அப்படிங்கிற ரீகால் பண்ணலாம். 3 டைப்பு: இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதுக்குள்ள பேசிக் டெஃபினேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதை நம்ம ரீகால் பண்ணலாம். 2. இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ரேட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம், சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ். ஸோ இப்போ இம்பல்ஸ் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். வாட் இஸ் இம்பல்ஸ் அப்படிங்கிறது தெரியும், அதுக்கு என்ன ஃபார்முலா, யூனிட்டு எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதை ரீகால் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். தென் இன்ஃபர்மேஷன் வந்து J is equal to F into T equal to delta Pன்னு போட்டிருக்கோம். ஸோ இல்லை டெல்டா P அப்படிங்கிறத என்னென்னு சொல்லி பார்த்தாக்க சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருந்தனாக்க இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சரை ஈஸியாக சொல்லிடலாம். இன் அடிஷன் டு தட் யூனிட் ஆஃப் இம்பல்ஸ் வந்து நியூட்டன் செகண்டு, 6 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மொமெண்டத்துக்குள்ள யூனிட் பார்த்தோம்னாக்கா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 அர்த்தம். ஸோ இப்போ இந்த இம்பல்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னாக்க சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Newton's third law is applicable for A, for a body at rest, for a body in motion, both A and B, only for bodies with equal masses. So answer is both A and B. That is for a body at rest, for a body in motion, ரெண்டுமே உண்டு. ஸோ இப்போ இதோட சேர்த்து என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம். ஃப்ளையிங் ஆஃப் த பேர்டு, ஸ்விம்மிங் மூமெண்ட் ஆஃப் த ஸ்விம்மர், தென் ரீகாயில் ஆஃப் கன் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் இது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறத ஒரு 10 செகண்டுக்குள்ளே நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். தென் பிளாட்டிங் எ கிராஃப் ஃபார் மொமெண்டம் ஆன் த ஒய் ஆக்சிஸ் அண்ட் டைம் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் கிவ்ஸ் impulsive force, acceleration, force, rate of force. நாலில் இது ஆன்சர். Force is the correct answer. What is the information related to this அப்படின்னாக்க ஸ்லோப் அப்படின்னாக்கா மொமெண்டம் பை டைம்னு அர்த்தம். மொமெண்டம் அப்படின்னாக்கா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு தெரியும், டிவைடட் பை டைம் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ மாஸ் அப்படியே எழுதிட்டு வெலாசிட்டி பை டைம் வந்து ஆக்சிலரேஷன் போட்டுக்கலாம். ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால பிளாட்டிங் எ கிராஃப் ஃபார் மொமெண்டம் ஆன் த ஒய் ஆக்சிஸ் அண்டு டைம் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னாக்க ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் கிவ்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுதான் அதுக்குள்ள கிராஃபு. ஒய் ஆக்சிஸில் நம்ம மொமெண்டம் எடுத்திருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்திருக்கோம். ஸ்லோப்பை நீங்கள் எங்கே ட்ரா பண்ணிங்கன்னா விச் வில் கிவ்ஸ் த நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 5th one, in which of the following sport the turning effect of force is used? Swimming, tennis, cycling, hockey. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சைக்கிளிங். என்ன ரீசன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னாக்க த ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஏ ஃபோர்ஸ் அபவுட் ஏ ஃபிக்ஸடு பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸட் ஆக்சிஸ் இஸ் கால்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் தட் பாயிண்ட் ஆர் டார்க் டவ் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டின்னு ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ சைக்கிள் அப்படிங்கும்போது எதுக்காக சொல்லும் பார்த்தாக்க இது வந்து சைக்கிளோட ஹேண்ட்பார் அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு டேர்னிங்கில் நம்ம டேர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு ஹேண்ட்பாரில் வந்து ஒரு டேரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க இன்னொரு ஹேண்ட்பாரில் அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் அப்ளை பண்ணால் தான் அந்த ஹேண்ட்பார் திரும்பும். அந்த திரும்புறதுனால நம்ம அதை எதுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்கிறோம்னு பார்த்தாக்க ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்கிறோம். 6. The unit of G, that is acceleration due to gravity of the earth, is meter second power -2. It can be also expressed as centimeter second power -1, Newton kilogram power -1, Newton meter square kilogram power -1, centimeter square second power -2. இந்த 4 யூனிட்டில் எந்த யூனிட் மீட்டர் செகண்ட் பவர் -2ஓட ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற ஒன்று நம்ம போட்டு பார்க்குறோம். ஸோ ஆன்சர் இஸ் பி,
நியூட்டன் கிலோகிராம் பவர் -1. இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அனலைஸ் ஆல் யூனிட்ஸ் given and find which is equal to meter second power -2. ஸோ இந்த நாளையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நியூட்டனுக்கு இதுக்கெல்லாம் ஃபார்முலா மாற்றி போட்டு எதுக்கு வந்து மீட்டர் செகண்ட் பவர் -2 வருதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னாக்க நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸோட யூனிட்டு. ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸுக்கு யூனிட் வந்து கிலோகிராம் உங்களுக்கு தெரியும். ஆக்சலரேஷன் யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ எஃப்க்கு வந்து நியூட்டன் அப்படிங்கிறதுக்கு வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. பி ஆப்ஷன் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், நியூட்டன் கிலோகிராம் பவர் -1ன்னு சொல்லியிருக்கோமா. ஸோ நியூட்டனுக்கு வந்து இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2ங்கிறது அப்படியே எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கிற கிலோகிராம் பவர் -1 அப்படியே போட்டோம்னாக்க இந்த கிலோகிராம் பவர் +1 இந்த கிலோகிராம் பவர் -1 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் வந்து எம்எஸ் பவர் -2ன்னு வந்துடும். ஸோ மீட்டர் செகண்ட் பவர் -2 இஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் கிலோகிராம் பவர் -1 அப்படிங்கிறதான் இருக்குது ஆன்சர். நெக்ஸ்ட் 1 kilogram force is equal to 9.8 dyne. 9.8 into 10 power 4 Newton, 98 into 10 power 4 dyne, 980 dyne. ஸோ கிலோகிராம் ஃபோர்ஸையும் நியூட்டன் ஆர் டைனையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சி 98 into 10 power 4 dyne அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1 கிராம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1 கிராம் இன்ட்டு 980 சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2 which is equal to 980 dyne அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபார் 1 kilogram ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 1000 கிராம் ஃபோர்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ 1000 into 980 அப்போ 98000 அப்படின்னு வரும், which is equal to 98 into 10 power 4 dyne அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ 1 kilogram force is equal to 1 kilogram into 9.8 meter second power -2 which is equal to 9.8 Newton அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்கில். 1 gram force is equal to 1 gram into 980 centimeter second power -2 கொடுத்துருக்காங்க, which is equal to 980 dyne கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நமக்கு 1 kilogram ஆஃப் ஃபோர்ஸையும் டைனையும் ரிலேட் பண்ணால் தான் ஆன்சர் கரெக்டாக வருது. நெக்ஸ்ட் த மாஸ் ஆஃப் த பாடி இஸ் மெஷர்ட் ஆன் த பிளானட் எர்த் as m kilogram. When it is taken to a planet of radius half that of the earth, then its value will be dash kilogram. 4m, 2m, m/4 m. ஸோ m அப்படிங்கிற மாசோட இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எர்த்தில் இருக்குது. இதை வேறு ஏதோ ஒரு பிளானெட்டுக்கு half ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் இருக்கிற வேறு ஒரு பிளானெட்டுக்கு நம்ம கொண்டு போகிறோம். அங்கே கொண்டு போனோம் அப்படின்னாக்கா அதோட மாசு என்ன ஆகும்? ஸோ ஆன்சர் இஸ் m. ஏன் அப்படிங்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னாக்க மாஸ் இஸ் சேம் எவ்ரிவேர். மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் சேம் எவ்ரிவேர் வாட் எவர் மே பி த பிளேஸ். ஸோ எர்த்லேருந்து மெஷர் பண்ணாலும் சரி, எந்த பிளானெட்டில் போய் மெஷர் பண்ணாலும் சரி, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் சேம் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஆன்சர் வந்து m. அடுத்து இஃப் த எர்த் ஷ்ரிங்க்ஸ் டு 50% ஆஃப் இட்ஸ் ரியல் ரேடியஸ், இட்ஸ் மாஸ் ரிமைனிங் த சேம், த வெயிட் ஆஃப் எ பாடி ஆன் த எர்த் வில் decreases by 50%, increases by 50%, decreases by 25%, increases by 300%. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு முன்னால் எர்த்து அதோட ரேடியஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தாக்கா 50%. இப்போ R அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னாக்க 50% ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னாக்கா R அப்படிங்கிறது R/2 மாறிடும் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கணும். சப்போஸ் இது 25% கொடுத்துருந்தாங்கனாக்கா R/4 மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆன்சர் இன்க்ரீசஸ் பை 300%. இது எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். G is equal to gm divided by r square. இது ஜென்ரல் ஃபார்முலா. கன்சிடர் G is equal to 100% அப்படின்னு இனிஷியலாக எடுத்துக்கிறோம். நம்ம இனிஷியல் வேல்யூ will be 100% எடுத்துக்கிறோம். If the earth shrinks by 50% then r is equal to r/2. ரேடியஸுங்கிறது r இருந்தால் தான் G. earth shrinks by 50%ன்னு பார்த்தோன்னாக்க இது r/2ன்னு ஆகிடும். 25% கொடுத்தா என்ன ஆகும்? r is equal to r/4ன்னு மாறும். ஸோ கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். therefore G 50% is equal to gm divided by r/2 whole square. இந்த r/2 whole square ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்க r²/4ன்னு வரும். இந்த 4 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க G 50% is equal to 4 into gm divided by r²ன்னு வரும். பட் gm/r² வந்து நம்ம என்னென்னு போடலாம்? Gன்னு போட்டலாம். அப்போ G 50%ஆக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா 4G அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கிது. ஸோ G அப்படிங்கிற ஆக்சலரேஷன் இப்போ என்ன ஆயிருக்கு? 4G அப்படிங்கிறது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் G அப்படின்னு பார்த்தோம்னாக்க 4G - Gன்னு வரும், which is equal to 3Gன்னு ஆகிடும். ஸோ G is equal to 100% அப்படின்னாக்கா 3G is equal to 300%. ஸோ G இன்க்ரீஸ் ஆனாக்கா ஆட்டோமேட்டிக்காக
வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ வெயிட் இன்க்ரீசஸ் பை 300% அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள ஆன்சர். W is equal to m into g அப்படிங்கிற ஃபார்முலாவை ரீகால் பண்ணிக்கிறதாலும் பண்ணிக்கலாம். Then to project the rockets, which of the following principle is used? Newton's third law of motion, Newton's second law of motion, Newton's law of gravitation, law of conservation of linear momentum, both A and C. So answer பார்த்தோம்னாக்க both A and C, that is Newton's third law law of conservation of linear momentum யூஸ் ஆகுது. இதில் என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தையும் படிச்சிருக்கோம். ரெண்டையும் ரிலேட் பண்ணி தான் இது வருது அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ணிக்கணும். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். டு ப்ரொடியூஸ் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் டேஷ் இஸ் ரிக்வயர்டு. ஆன்சர் பார்த்தோம்னாக்க ஃபோர்ஸு. இப்போ இதோட ரிலேட்டடாக என்னென்ன ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க வாட் இஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டெஃபினேஷன், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ், வாட் இஸ் த குவான்டிட்டி ரெப்ரசன்டட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க யூனிட் வந்து நியூட்டன், ஃபார்முலா வந்து F = ma, குவான்டிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். 2. Passengers lean forward when sudden brake is applied in a moving vehicle. This can be explained by. இது நம்ம இனர்ஷியாவில் 3 டைப்பில் படிச்சிருக்கோம். அந்த 3 டைப்பில் எந்த டைப்போட இது ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதுதான் இதுக்கு ஆன்சர். ஸோ என்ன நம்ம அடிஷ்னலாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க இனர்ஷியாவை ஞாபகம் பண்ணிக்கலாம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், மூணுக்கும் உள்ள பேசிக் டெஃபினேஷன் ஆஸ் வெல் அஸ் எக்ஸாம்பிளை ரீகால் பண்ணிக்கலாம். Third, by convention, the clockwise movements are taken as dash and anti-clockwise movements are taken as dash. So, answer is negative and positive. That is, clockwise movements are the negative, anti-clockwise movements are the positive. Additional information, இந்த diagram bookல இருக்கு. இந்த diagramக்கு மேலேயே 4 வரி கொடுத்துருக்காங்க. அந்த 4 வரியில தான் clockwise movements are negative அப்படின்னும் anti-clockwise movements are positive அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெஃபர் பண்ணிக்கங்க. Dash is used to change the speed of a car. So answer is gear. ஏன் கியர் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் புக்கில் இருக்குது. A gear is a circular wheel with the teeth around its rim. இதுதான் அது. It helps to change the speed of rotation of a wheel by changing the torque and helps to transmit the power. அப்படிங்கிற கியருக்குள்ள டெஃபினேஷனையும் நம்ம படிச்சிடலாம். அடுத்தது, a man of mass 100 kg has a weight of dash at the surface of earth. மாசை கொடுத்துருக்காங்க, வெயிட் கேட்குறாங்க. அதுக்குள்ள ஃபார்முலா W = m into g அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். Wனாக்க வெயிட்டு, mன்னா மாஸ், gன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த்து. ஸோ ஆன்சர் இஸ் 980 நியூட்டன். எப்படின்னு பார்த்தோம்னாக்க 100 kg into 9.8 அப்படிங்கிற ஜியால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 980 நியூட்டன் அப்படின்னு வந்துடும். என்ன அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த் ஈக்குவல் டு 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படிங்கிறது ரீகால் பண்ணிக்கலாம். மூன்ஸோட கிராவிட்டி வேல்யூ 1.625 to 10 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படிங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம். ஃபார்முலா வந்து W = m into gங்கிறத ரீகால் பண்ணிக்கலாம். மாஸ் இஸ் சேம் எவ்ரிவேர் அப்படிங்கிறதையும் வெயிட் இஸ் த வேரியபிள் குவான்டிட்டி அப்படிங்கிறதையும் ரீகால் பண்ணிட்டாக்க சௌரியமாக இருக்கும். தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். The linear momentum of a system of particles is always conserved. இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபால்ஸ். என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறோம் பார்த்தாக்கா there is no change in linear momentum of a system of bodies as long as no net external force acts on them. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாத வரைக்கும் லீனியர் மொமெண்டத்தில் சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இருக்குது. apparent weight of a person is always equal to his actual weight. நம்ம ஆக்சுவல் வெயிட் அப்படின்னாக்கா ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னாக்கா அடிஷ்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். விச் இஸ் நாட் அ ட்ரூ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இது ரைட்டாக தப்பா அப்படின்னாக்க ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் எ பர்சன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஹிஸ் ஆக்சுவல் வெயிட். இது நம்ம பாடம் நடத்தும் போது சொல்லியிருக்கோம். ஒருத்தர் வெயிங் மிஷினில் மட்டும் ஏறினாக்க அவங்களோட ஆக்சுவல் வெயிட்டை அது காமிக்கும். இதே அவர் வந்து முதுகில் ஏதோ ஒரு பேக் எங்கே வச்சுட்டு ஏறினாங்கனாக்கா அப்போ வெயிட் வந்து கூட காமிக்கிறது மாதிரி இருக்கும். அது அப்பேரண்ட் வெயிட், அது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். வெயிட் ஆஃப் எ பாடி இஸ் கிரேட்டர் அட் த ஈக்குவேட்டர் அண்ட் லெஸ் அட் த போலார் ரீஜன். இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம வந்து ஜியோட வேல்யூ ஈக்குவேட்டர் ரீஜனில் எப்படி இருக்கும், போலார் ரீஜனில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதை வச்சுக்கிட்டு தான் நமக்கு வெயிட்டை மெஷர் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்த்தோம்னாக்க இட் இஸ் ஃபால்ஸ். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வெயிட் ஆஃப் எ பாடி இஸ் லெஸ் அட் த ஈக்குவேட்டர்
அண்ட் மோர் அட் த போலார் ரீஜன் அப்படிங்கிறது அதுக்கு ஆன்சர். அதுக்குள்ள ரீசன் கீழே இருக்குது நமக்கு. ஜியாமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் மேக்ஸிமம் இன் த ஈக்குவட்டோரியல் ரீஜன் அண்ட் மினிமம் அட் போலார் ரீஜன். ஸோ த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் மேக்ஸிமம் இன் த போலார் ரீஜன். ஸோ போலார் ரீஜனில் ஜி மேக்ஸிமம் அப்படின்னாக்க வெயிட் டு மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் மினிமம் இன் த ஈக்குவட்டோரியல் ரீஜன். இது ரீகால் பண்ணிக்கலாம். ரேடியஸ் எப்படி இருக்கணும் ரீகால் பண்ணிக்கலாம், ஜி எப்படி இருக்கணும் ரீகால் பண்ணிக்கலாம், வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். 4.1 Turning a net with a spanner having a short handle is so easy than one with a long handle. ஸோ ஒரு நெட்டை நம்ம ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணுறோம். அப்போ ஷார்ட் ஹேண்டில் வச்சு டைட் பண்ணால் ஈஸியாக இருக்குமா, இல்லை லாங் ஹேண்டில் வச்சு டைட் பண்ணால் ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நம்ம டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸில் ஏற்கனவே எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, டேர்னிங் எ நெட் with a spanner having long handle is so easy than one with a small handle அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு என்ன படிச்சிருக்கோம் பார்த்தாக்கா, ஃபோர்ஸ் ஆக்டிங் பாயிண்ட்டும் அந்த ஸ்பேனர் எந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லாங்காக இருந்துச்சுனாக்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது வந்து மினிமமாக இருக்கும், அந்த நெட்டை லூஸ் பண்ணுறது சௌரியமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக லாங் ஹேண்டில் இருக்கிற ஸ்பேனரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 2 மார்க்லையும் கேட்டிருக்கு, ரீகால் பண்ணிக்கணும். அடுத்தது, there is no gravity in orbiting space station around the earth, so the astronauts feel weightlessness. ஸோ இதை நம்ம லிஃப்டோட கான்செப்டில் வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதை ரீகால் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ். என்ன ரீசன் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்கோம். த ஆஸ்ட்ரானட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஹாவ் ஈக்குவல் ஆக்சிலரேஷன், தே அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஸோ ஆஸ்ட்ரானட்ஸ் ஆர் இன் த ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இதுவும் நமக்கு ஒரு 2 மார்க்கில் கொடுத்துருக்காங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. தென் மேட்ச் த ஃபாலோயிங் காலம் 1 அண்ட் காலம் 2. காலம் 1ல் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இருக்குது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இருக்குது. காலம் 2ல் வந்து ப்ரொபல்ஷன் ஆஃப் எ ராக்கெட், ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் ஆஃப் எ பாடி, லா ஆஃப் ஃபோர்ஸு, ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் போர்டு இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்கள், காலம் 2 காலம் 1ஓட மேட்ச் பண்ணி எது ப்ராப்பர் ஆன்சர் அப்படிங்கிறத ரீகால் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ 4 ஆன்சர் நம்ம கீழே வச்சுருக்கோம். ஆன்சர் ஒன்றுன்னா என்னென்னு பார்க்கணும். ஸோ கொஸ்டின்ஸுக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸோட ஃபஸ்ட் லா. இந்த 4 ஆன்சரில் எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பார்ப்போம். ஸோ த ஆன்சர் இஸ் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் ஆஃப் த பாடி அப்படிங்கிறது தான் கரெக்ட். தென் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, அதுக்கு என்ன ஆன்சரு, லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நியூட்டன்ஸ் தேர்ட் லா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் 2 இருக்குது. 2க்கும் கீழே ஆன்சர் இருக்குது. ப்ரொபல்ஷன் ஆஃப் ஏ ராக்கெட்டும் இருக்குது, ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் ஏ பேர்டும் இருக்குது. இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை எதுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த ப்ரொபல்ஷன் ஆஃப் ஏ ராக்கெட் அண்ட் ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் பேர்டில் எது ப்ராப்பர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஸோ த ஆன்சர் இஸ் ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் த பேர்ட். இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் 4th ஒன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துக்கு ஆன்சர் ப்ரொபல்ஷன் ஆஃப் ஏ ராக்கெட். ஸோ இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து ப்ரொபல்ஷன் ஆஃப் ஏ ராக்கெட்லேயும் யூஸ் ஆகுது. இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்கிற மேட்ச் த ஃபாலோயிங்க்கு நம்ம ரிலேட்டடாக என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க, நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கு ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் பேர்டையும், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துக்கு ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட்டையும் நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம்.